ஃபியூச்சர்ல ஒரு நாள் தங்கம் 1 லட்சம் போகும்போது ஐயோ அன்னைக்கே வாங்காம போயிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நிலைமை வரும். அந்த ஒரு வேர்டு தான் ப்ரோ எங்களுக்கு. எனக்கு வாங்கணும்னு தோணுது. ஆனா எவ்வளவு வாங்கணும்னு தெரியல. ஒரு 20,000 சேலரி வாங்குற ஒரு பர்சனை வச்சு நான் கால்குலேட் ஓகே. பண்ணுறேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஆதி முதல் அந்த வரைக்கும் நான் கோல்டு படிச்சனால என்ன கோல்டை நான் விற்கவே மாட்டேன். என்னுடைய பர்சனல் கோல்டு நான் சொல்றேன். நான் கம்பெனியா சொல்லல. ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 கிட்ட 400 கிராம் தங்கம் இருக்கணும். இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் அது இருந்தா ஓகே. நான் ஒரு முட்டாள் சார். எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து இன்ஃப்ளேஷன்ல என்ன பாதுகாத்துக்கணும் மட்டும் எனக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா போய் கோல்ட்ல போட்டு சும்மா இருங்க. ஏன்னா ஒரு 6 வருஷ பீரியட் எந்த ரிட்டர்னுமே இல்லாம நான் கோல்ட வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்றப்போ எனக்கு பயங்கர லாஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, அந்த 6 வருஷ பீரியட்ல சும்மா வச்சிருந்தாங்களா அவங்க இன்னைக்கு கொஞ்சம் கேளுங்க. நீங்க எப்பயாவது கோல்டு வச்சிருக்கேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல இப்ப இன்னும் ஐயோ நிறைய வாங்காம போயிட்டேன்னு ஃபீல். உலகத்துல இருக்க மொத்த கோல்டும் நான் சொல்றது இது வரைக்கும் மைண்ட் பண்ணி இருக்கிற கோல்டை எடுத்து ஒரு இடத்துல வச்சோம்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியும். அது அவங்க கிட்ட இருக்குன்னா உண்மையிலேயே நீங்க வந்து ஏதோ ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் கோல்ட். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு ரேட் ஜாஸ்தியா இருக்கே சார், கிராம் 15,000 இருக்கு. எஸ், அது இன்னொரு ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கிராம் 20,000. அப்ப அன்னைக்கு வந்து ஐயோ 16,000 வாங்காம போயிட்டேன். இதுதான் தப்பு. நான் ஒரு சிம்பிளான யாரு வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். நான் ஒரு புதுசா ஒரு ஃபார்முலேஷன் 365 நாள் தங்கம் வாங்கணும். இப்படி நீங்க வாங்குனீங்கன்னா உங்களோட ஆரோவை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஸோ ஒரு கிராம் வந்து 62,000 ஆகிற வரைக்கும் கோல்டு அண்டர் வேல்யூட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். தங்கம் 1 லட்சம் தொடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எப்போ தொடும்?